ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொட்டேட்டோ கிரேவி தான். பூரிக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா. இது வந்து 1 மினிட் நம்ம நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சாட் மசாலா, கரம் மசாலா இது 2மே ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இதில் வந்து நான் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன், வேக வச்ச பச்சை பட்டாணி. இது எல்லாமே கார்ப்ஸுன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் திக்னஸ்க்காக. ஸோ இது நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இது வந்து பூரிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கசூரி மெத்தி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.